ஒரு வித்தியாசமானது. என்னாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், ஒரு செய்தியை ஆண்டவர் பல நேரங்களிலே சிலருடைய ஜெபத்தின் மூலமாய் உறுதிப்படுத்துகிறார். இதை நான் ஆயத்தம் பண்ணும்போது அதிகமான கேள்விகள் இருந்தது. இது எந்த அளவுக்கு மக்களுக்கு பயன்படும்? ஆனால் அவங்க ஜெபிக்கும்போது அந்த செய்தி அப்படியே அவங்க சொன்னாங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் தமிழின் போடுறீங்களா? என்னாகம் 21ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எல்லாரும் கரங்களை எல்லாம் வேத கையில் எடுப்போம். நல்ல வாய்களை திறந்து இதை கூட படிங்க, இங்கேருந்து படிங்க. 16ஆம் வசனத்தை கூட சேர்ந்து படிக்கலாம். சொல்லுங்க. ஜனங்களை கூடி வரிசை, அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன் என்று கர்த்தர் மோசேக்கு சொன்ன ஊற்று இருக்கிற இடம் இதுதான். இன்னொரு முறை படிக்கிறேன். சொல்லுங்க. தண்ணீர் கொடுப்பேன் என்று கர்த்தர் மோசேக்கு சொன்ன இடம் இதுதான். அவர் சொன்னார், அதை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். கரங்களை உயர்த்தி. இந்த நாளின் செய்தி என்னவென்றால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். 17ஆம் வசனம் தமிழ் வேதத்தில் இந்த வார்த்தை எப்படி போட்டிருக்குது? இஸ்ரவேலர்கள் பாடின பாட்டு. எல்லாரும் சொல்லுங்க. ஊற்று தண்ணீரே பொங்கி வா. இது பாடல் பாடுகிறோம், ஆனால் அதனுடைய அர்த்தங்கள் புரியாமலே பாடுகிறோம். நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த ஊற்று தண்ணீரை அவர் எங்கே புறப்பட பண்ணினார்? நம்பர் ஒன் எல்லாரும் என்னோட 21ஆம் அதிகாரம். நேரமில்லை. முதல் வசனத்தினுடைய 3வது வரி 4வது வரி சொல்லுங்க. இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்களில் சிலரை சிறைப்பிடித்து போனான். எல்லாம் சொல்லுங்க. சிறைப்பிடித்து போனான். தேவன் ஒரு 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். தேவன் ஊற்றை உண்டு பண்ணுகிற இடம் வாழ்வின் இடம் அல்ல, செழிப்பின் இடம் அல்ல, அதாவது ஆசீர்வாதத்தின் இடம் அல்ல. யுத்தத்தின் பாதையிலே உன் வாழ்க்கையிலே ஒரு ஊற்றை உண்டு பண்ணுகிறார். கரங்களை உயர்த்தி திரையிலே போட்டிருக்கிறேன். இந்த வனாந்திர யாத்திரையிலும் தேவன் உன் தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். இந்த 21ஆம் அதிகாரம் முழுக்க வனாந்திரம் தான். அடிக்கடி இந்த வார்த்தை வருகிறது, வனாந்திரம்.